ஹாய் ஹலோ வெல்கம் டு ரஃபி தேட்டர். நான் உங்க ரஃபி. இன்னைக்கு இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம்னா, ஒரு தமிழனாவே வந்து பாத்தீங்கன்னா தமிழ் சினிமா கொண்ட ஒரு லவ்ல வந்து பாத்தீங்கன்னா எங்கடா நம்ம படம் எப்படா நம்மளுக்கு 1000 கோடி அடிக்க போகுதுங்கிற ஒரு ஏக்கம் வந்து இருந்துகிட்டே இருந்துச்சு. எந்த படம் பார்த்தாலும் 1000 கோடி அடிக்குமா 1000 கோடி, அது வந்து என்னோட வீக்னஸா கூட நம்ம வச்சுக்கலாம். அதை பத்திலாம் பிரச்சனை இல்லை. ஆனா எனக்கு 1000 கோடி அடிக்கலையேன்னு சொல்லிட்டு கவலை. ஃபர்ஸ்ட் இந்தியன் டூ எப்பயாவது போயிடும்னு நினைச்சோம், அங்க பாத்தீங்கன்னா பிரச்சனை. தக் லைஃப் எப்படியாவது போயிடும்னு நினைச்சோம், அங்கேயும் பிரச்சனை. தங்குவாவது 200 கோடி அவங்க ப்ரொடக்ஷன் சைட்ல இருந்து போகும்னு சொன்னாங்க. சரி, அப்ப 1000 கோடி அடிச்சு வச்சு நம்மளும் கெத்தா கலரை தூக்கிட்டு திரியலாண்டா அப்படின்னு சொல்லி நினைச்சோம்னா அங்கேயும் பிரச்சனை. அடுத்து ரெட்ரோ அடிக்குமான்னு கேட்டதுனால அங்கேயும் அடிக்கல. சரி, குபேராவது போயிருமான்னு பார்த்தா அங்கேயுமே போல. சரி, இப்படிலாம் இருக்குதே, நம்மளுக்கு அடுத்த தீனி யாரா போடுறா அப்படின்னா நம்ம லோக்கி தான் போடுவாரு. அப்ப நம்மளுக்கு வந்து இந்த வருஷத்துல 2025 வந்து மோஸ்ட் ஆன்டிசிபேட்டட் மூவி எதுன்னு கேட்டீங்கன்னா கூலி அண்ட் ஜெயிலர் 2. இதுதான் வந்து பாத்தீங்கன்னா 1000 crore சேர்ற மாதிரி இருக்கும். பிளஸ் வந்து மாசான ஒரு கேம் ஒன்று சேர்ந்ததுனால வந்து இது ரெண்டுல வந்து ஒரு படம் அடிக்கும்னு சொல்லும் போது அதுலயும் அதிகமா எக்ஸ்பெக்ட் பண்ணது எதுன்னு கேட்டீங்கன்னா நம்ம சூப்பர் ஸ்டாரோடைய கூலி படம் தான். அதுல ஏன் அப்படின்னு நம்ம எடுத்தோம்னா ரஜினி சாரோடைய படமா கூலி. லோகேஷ் வந்து பாத்தீங்கன்னா அவர் ஸ்கிரீன் பிளேலையும் ஒரு ஸ்டோரியில வந்து ஒரு மேஜிக் பண்ணுவார். இங்க ஒரு ஸ்டார் காஸ்ட் பயங்கரமா, அங்க ஒரு மேஜிக், ரெண்டு சேர்ந்து என்ன மாதிரி பண்ண போறாங்க. இதுல பார்த்தீங்கன்னா அண்ணா அப்படின்னா ஒரு பான் இண்டியா ஸ்டார் போட்டிருக்காங்க. யாரு? அமீர் கான் சார் வந்து 2 வருஷமா ஒரு ஸ்கிரிப்டை படிக்கிறவர் வந்து 2 நிமிஷத்துல வந்து அந்த படத்துக்கு ஓகே சொன்னாரு, நான் நடிக்கிறேன்னு சொல்லிட்டு. அதுக்கு இந்த பக்கம் பார்த்தா நாகார்ஜுனா காலகாலமா வந்து எத்தனை காலம் தாண்டா நான் நல்லவனாவே நடிக்கிறது, இந்த படத்தை கெட்டவனா நடிக்க போறேன்டான்னு சொல்லிட்டு நாகார்ஜுனா சார் உள்ள வந்தது. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா பாத்பாசிக்கு டேட் இல்லாதனால வளர்ந்த நல்லாவே வந்து பெர்ஃபார்ம் பண்ற மலையாளத்துல வந்து ரொம்ப அறிமுகமான ரொம்ப பிரபலியமான சௌபின் ஷாகிர் உள்ள வர்றாரு. சரி, ஓகே, இவ்வளவு பண்ணிட்டீங்கடா அப்படின்னு பார்த்தா கன்னடத்துல இருந்து சூப்பர் ஸ்டார் ரேஞ்சுக்குள்ள ஒரு அருமையான டைரக்டர் கம் ஆக்டர், செம்ம பெர்ஃபார்மர். அவர் வந்து பாத்தீங்கன்னா உபேந்திரா உள்ள வர்றாரு. சரி, இவ்வளவு பண்ணிட்டாங்க. அடுத்து பாத்தீங்கன்னா அனிருத் வேற இருக்காங்க. இவ்வளவுலாம் பண்ணியாச்சு. பெரிய ப்ரொடக்ஷன் கம்பெனி. ஒரிஜினலா சொல்ல போனா நம்மளுக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த படத்துடைய மெயினா சொல்லப்பட்டது சூப்பர் ஸ்டாரா கையில கொடுத்தாச்சு. செம்ம ப்ரொடக்ஷன் கம்பெனி. எத்தனை நாள் வேணா ஷூட் எடுத்துக்க சொன்னா ப்ரொடக்ஷன் கம்பெனி சன் பிக்சர்ஸ் உள்ள வந்தாச்சு. அதுக்கடுத்து பேன் இண்டியா ஸ்டார்ஸ் உள்ள வந்துட்டாங்க. அமீர் கான், உபேந்திரா, அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா நாகார்ஜுன், சௌபின் ஷாகிர் உள்ள வந்தாச்சு. அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா லோகேஷ் கனகராஜுக்கு 50 கோடி ரூபாய் கொடுத்ததா சொல்றாங்க. சேலரி மட்டும் பார்த்தா 236 கோடி கொடுத்தாங்க. சூட்டு பாத்தீங்கன்னா 142 சூட் யாருமே விட மாட்டாங்க. அவ்வளவு செலவு பண்ற கம்பெனி வந்து 142 சூட் ப்ரோ பண்ண மாட்டாங்க. அந்த இது கொடுத்தாச்சு. 20 அசிஸ்டன்ட் கொடுத்தாச்சு. செம்மையான கேமராமேன் கொடுத்தாச்சு. யூனிவர்சல் ஸ்டார் அனிருத் அவங்களே கையை கொடுத்தாச்சு. இதெல்லாம் பண்ணிட்டு நீங்க வந்து 1000 கோடி நாங்க ஏன் எதிர்பார்க்க கூடாது? லோகேஷ் கனகராஜ் சொன்னாங்க 150 ரூபா வந்து ஒர்த்து, அந்த அளவுக்கு பண்ணிடுவேன், 1000 கோடி அடிக்குமா அடிக்காது தெரியாதுன்னு. ஏங்க இவ்வளவு கொடுத்துட்டு நீங்க 150 ரூபாய்க்கு எதுக்கு படம் எடுக்க முடியும்? அதனாலதான் வந்து பாத்தீங்கன்னா எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா நெகட்டிவ் ரிவ்யூ கொடுத்தது காரணமே அதுதான். படத்தை ஏன் நெகட்டிவ் கொடுத்தாங்கன்னா 150 ரூபாய்க்கு எதுக்கு இவ்வளவு கொடுக்கணும், இவ்வளவு பட்ஜெட் எதுக்கு கொடுக்கணும், இவ்வளவு பேன் இண்டியா ஸ்டார்ஸ் எதுக்கு கொடுக்கணும், இவ்வளவு என்ன சொல்றது, இத்தனை நாள் 142 எதுக்கு ஷூட் பண்ணணும்? உங்க மாநகரம் ஷூட்ஸ் வந்து 42 நாள்ல முடிச்சீங்க, இட்டு தானே. கைது வந்து பாத்தீங்கன்னா 60ல இருந்து 70 நாள் தான் ஷூட்டு, அந்த கூட இட்டா இல்லையா? இப்ப வந்து பாத்தீங்கன்னா நீங்க வந்து என்ன ஆயிப்போச்சு, இதுல இருந்து என்ன தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா நீங்க வந்து கதையும் தாண்டி நீங்க வேற விஷயங்கள் பண்ணிட்டு இருக்கீங்க. அதெல்லாம் பாத்தீங்கன்னா மாஸ்க் கொடுக்கணும் மாஸ்க் கொடுக்கணும் மாஸ்க் கொடுக்கணும்னு சொல்லிவிட்டு உங்க தலையில எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஸ்ட்ரெஸ் ஆனவுன்னா என்ன செய்யறதுன்னு தெரியாம எப்படி எடுக்கிறதும் கன்ஃபியூஸ் பண்ணாம பெரிய பிளான் எல்லாம் மிஸ் ஆயின மாதிரிதான் எங்களுக்கு தோணுது. அதனாலதான் வந்து நெகட்டிவ் ரிவ்யூ கண்டிப்பா வந்து சொல்றேன் எல்லாருமே பண்றதுக்கு காரணம். இதை விட்டு பாத்தீங்கன்னா இன்னைக்கு வந்து நியூஸ் என்ன தெரியுமா, ஒரு ஆக்டர் எல்லா நெகட்டிவ் ரிவ்யூக்கும் காசை கொடுத்து நீங்க நெகட்டிவா பேசுங்கன்னு சொல்றாரு. அவர் வந்து பாத்தீங்கன்னா எனக்கு போட்டி அவனுக்கு கூடாது சொல்லிட்டு ரஜினி சாரை வந்து தாக்கணும் இருக்கான்னு பண்றாருன்னு சொல்லிட்டு ஒரு ஆர்டிகல் படிச்சேன். இதெல்லாம் வந்து ரொம்ப வட்டம். படம் நல்லா இருந்தா கண்டிப்பா நல்லா இருக்குன்னு சொல்ல போறாங்க. ஏன்னா அவ்வளவு ஃப்ரெண்ட்ஸ்ல இருக்கு. படம் நல்லா இல்லைன்னா கண்டிப்பா நல்லா இல்லைன்னு சொல்ல போறாங்க. இந்த படம் நல்லா இருக்கா நல்லா இல்லையான்னு சொல்லிட்டு நம்ம அலசி பார்த்துலாம். இது ஒரு பேக்ரவுண்ட்ல உள்ளது. ஒரு யூடியூபர் வந்து புலம்புறாரு. என்னன்னு கேட்டீங்கன்னா 1 நிமிஷம் வந்து இன்ஸ்டால ஷார்ட் போட்டிருந்தேன். அந்த ஷார்ட்ல பாத்தீங்கன்னா அவங்க கிளிப்பிங் 2 சாங்கோடைய கிளிப்பிங் மோனிகா சாங்கோடைய போட்டிருந்தேன். பாத்தீங்கன்னா காப்பிரைட் அடிச்சு அந்த இதை வீடியோவை டெலிட் பண்ற அளவுக்கு பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் சரி இதெல்லாம் வந்து ஒரு படத்தை வந்து ஓட வைக்கணும்னு கேட்டா கண்டிப்பா ஓட வைக்காது. ஓகே, நீங்க வந்து என்ன வேணா செய்யலாம். ஏங்க அந்த பாட்டை வச்சுதான் இன்ஸ்டால வந்து பாத்தீங்கன்னா 500 பேர் வந்து டான்ஸ் ஆடி பாட்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க. அப்பெல்லாம் உங்களுக்கு வந்து பிரச்சனை இல்லை, அதெல்லாம் ப்ரொமோஷன் ஆயிடுச்சு. ப்ரொடக்ஷன் சைட்ல இருந்து பாத்தீங்கன்னா அந்த பாட்டுக்கு அந்த வீடியோக்கு வந்து காப்பிரைட் அடிச்சு பாட்டை வந்து நாங்கள் காலி பண்ணிட்டாங்க, எடுத்துட்டாங்க சொல்லிட்டு அவர் புலம்புறாரு. ஸோ இப்போ வந்து அவங்க காப்பிரைட் அடிச்சாங்க அடிக்கலாம்னு நமக்கு தெரியாது. ஆனா அந்த வீடியோ டெலிட் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு நம்ம கேள்விப்பட்டதை வச்சு சொல்றோம், அவர் சொன்னதை வச்சு சொல்றோம். வேணும்னா ஆதாரங்களும் பார்த்துக்கிட்டு யாருன்றது உங்களுக்கே தெரியும். அந்த யூடியூபர் புலம்பி போடுறேன்
அப்படி இப்படிங்கிறாரு. ஸோ அதுவும் வந்து அவருக்கு தேவையில்லாத எடுத்துட்டாங்களா முடிச்சா எடுத்ததுக்கு ஒரு வீடியோ போட போறேன்னு சொன்னதுலாம் ஓவர், அதெல்லாம் ஓவர் டூ, அதெல்லாம் செய்யக்கூடாது. அடிச்சுட்டாங்க, நீங்க அந்த பாட்டை ஏன் யூஸ் பண்றீங்க? தெரியும், நல்லாவே தெரியும் காப்பிரைட் அடிப்பாங்கன்னு சொல்லிட்டு நீங்க அதுல ஒரு பப்ளிசிட்டி தர்றீங்களா? இப்ப வந்து இன்னொருத்தர் ப்ளூ சட்டை வாரண்ட் இருக்காரு, அவர் கழுவிதான் ஊத்தாரு, அவருக்கு எப்படி காப்பிரைட் அடிக்க முடியும்? நீங்க அடிக்கவே முடியாது. அது மாதிரி நீங்க பாட்டை யூஸ் பண்ணலன்னா அடிக்க போகுது. நீங்க பாட்டை யூஸ் பண்ணா இப்ப ரெண்டாவது வீடியோ எப்படி பாட்டை யூஸ் பண்ணா போட்டீங்க? அது மாதிரி நீங்களே அதனால நீங்களுமே பயங்கரமான ஆள் அப்படிலாம் நம்ம சொல்ல மாட்டோம். அதனால அந்த பாட்டை அவர் யூஸ் பண்ணிக்க கூடாது. சரி, ஓகே. இதையெல்லாம் தாண்டி ரிவ்யூவர் என்ன சொல்றேன்னா, தமிழ் மக்கள் வந்து சினிமாவை வந்து ஹெல்த்தி ஆகணும், ரொம்ப டீசெண்டா கொண்டு போகணும். இனிமேலாம் வந்து அரசியல்வாதிக்கும் நான் நேரம் சொல்லிக்கிறேன், இனிமே வந்து எம்ஜிஆர் மாதிரி யாரும் சினிமால வந்து தோண்டி வர முடியாது. அந்த காலம் வந்து மலையேறி போச்சு. அதனால யாரா இருந்தாலும் சரி, நீங்க அரசியல் பண்ணலாம், வைக்கலாம், கொள்ளலாம். அதுக்கான 2026 சிஎம் நான் தான், சிஎம் அவர் தான், 2031 இவர் தான் சிஎம், இதெல்லாம் நீங்களா வந்து சொல்லாதீங்க. இதெல்லாம் மக்கள் திருப்தியா இருக்கு. நீங்க ஏதாவது நல்லது செஞ்சு அது மூலமா வாங்க. ஒரு கட்சியை இன்னொரு கட்சியை தாக்குறது அந்த மாதிரிலாம் பண்ண வேணாம். யாருக்குமே சரி, ஆடுறவங்களுக்கும் சரி, ஆண்டவங்களுக்கும் சரி, இனிமே ஆள போறவங்களுக்கும் சரி, இதுதான் சினிமா வந்து தனியா. சினிமாவும் அரசியல ஒண்ணுதான், நான் இல்லைன்னு சொல்ல வரல. சினிமா வந்து பாத்தீங்கன்னா இது ட்ராக்ல போகுது. நிறைய பேருக்கு வேலை கொடுக்குறாங்க. கிட்டத்தட்ட ஒரு 4000 பேர் வேலை செஞ்சதா சொல்றாங்க. கிட்டத்தட்ட ஒட்டுமொத்தமா 2000 ஸ்பீட்ல பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 2 லட்சம் பேருக்கு வேலை செய்யறதா சொல்றாங்க. எல்லாருக்கும் சோறு போடணும், பார்க்கிங்ல இருந்து பாப்கார்ன் விற்கிறவங்க வாழ்றது சினிமா நம்பியே சில குடும்பம்லாம் இருக்கிறாங்க. சில பேருக்குலாம் சினிமா தவிர எந்த தொழிலுமே தெரியாது, அந்த அளவுக்கு இருக்காங்க. சினிமால வேலை இல்லைன்னா அவங்களுக்கு வேலை இல்லை, புருஷன் பொண்டாட்டி எல்லாத்தையும் அவமானப்பட்டு போய் நிற்கிறாங்க. அவங்களாம் வாழணும்னா தமிழ் சினிமா வாழணும்னு தான் சொல்றோம், வேற ஒண்ணுமே கிடையாது. அதுக்கு மேல வந்து உங்க இஷ்டம், நீங்க வாழ வேண்டிய சொல்லிட்டு அது வாழ போகுதுன்னா ஒண்ணும் இல்லை. இது வந்து தனி மனித தாக்குதல் இல்லாம ஒரு சினிமாவை விமர்சனம் பண்ணா ரொம்ப பெருமைக்குரிய விஷயமா இருக்கும்னா நான் சொல்லிக்கிறேன். மீண்டும் வேறொரு வீடியோவில் சந்திக்கிறேன். இதுவரை பாய். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. ரஃபி தியேட்டரை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணிருங்க.